நாம இட்லிக்கு பச்சை மிளகாய் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 5லேருந்து 6 பச்சை மிளகாய், 10 பூண்டு பல்லு, ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை. முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. அடுத்தது பூண்டை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா பேஸ்டா அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. இந்த சட்னியை கண்டிப்பா நல்லெண்ணெயில தான் தாளிக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு இப்ப சேர்க்கிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சட்னியை இதோட சேர்த்துடலாம். கடைசியா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க கொஞ்சமா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளவுதான், பச்சை மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.